வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் OLL சேகாப் சீசன் 1 எபிசோட் 39. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன்று எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க உலகலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வில்லனை தான் காட்டுறாங்க. லாங் சேர்ந்தவங்களே நீ கை வச்சிட்டியா, உன் கதை இதோட முடிய போகுது, என் லைஃப் இந்த இடத்துல முடியாது, நீ தான் இந்த இடத்துல சாக போகிறேன்னு சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அவனுக்கு எதுக்கு அட்டாக் பண்ணுறான், நீ என்னை பற்றி தெரியாமல் என் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்க, இந்த இடத்துல யார் சாக போகிறாங்கன்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். என்ன நடக்குது, என் பவருக்குலாம் என்ன ஆச்சு, என்கிட்ட அளவுக்கு அதிகமான பவர் இருந்துச்சு, இவங்ககிட்ட வேறு ஸ்பிரிச்சுவல் பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறான், ஆனால் என்கிட்ட ஸ்பிரிட் ஃபயர் ஃபோர்ஸ் வேறு இருக்குது, ஆனால் எனக்கு தான் இப்போ அடிப்படுது, என்ன பண்ணுறது, இவனை நான் எப்படி தோக்கடிக்கிறது, வில்லனை போய் பறந்து போய் பின்னாடி விழுந்துடுறான். உன் கதையை இதோட முடிக்க போகிறேன், ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சு அட்டாக் பண்ணுறதுனால தான் என்னை நீ தோக்கடிச்சேன், வா நம்ம 2 பேரும் கையால் சண்டை போடலாம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபைட் பண்ணி பார்க்கலாம், இதில் யார் பெரிய ஆளுன்னு சொல்லி தெரிஞ்சிடும், என் கூட ஃபைட் பண்ணுவான்னு சொல்லி வில்ல ஹீரோவை பார்த்து கூப்பிட்றான். ஓ, பாடி வச்சு ஃபைட் பண்ணுறதா, நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சரிவா என்னுடைய பாடிக்கு 5 ஸ்டார் இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவனை போய் அட்டாக் பண்ணுறான். அங்கே ஹீரோ அட்டாக் பண்ணவுமே அவனோட எலும்பே உடஞ்சி போயிடுது. ஐயோ, என்னுடைய கை உடஞ்சி போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கையை உடச்சிட்டேன், இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு மூவ் பண்ணேன்னா இந்த இடத்துல செத்துருவான்னு சொல்லி ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறக்க ரெடியாக நிற்கிறான். அவனும் ஒரு இதை சாப்பிட்றான். குடித்தோன்னே அவனுக்கு மறுபடியும் பவர் எல்லாமே அதிகமாகிடுது. ஆமாம், அவன் என்னத்தை அப்படி சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டே பவர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க இந்த இடத்துல, என் பவர் தெரியாமல் நீங்களாம் பேசியிருக்கீங்க. ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு வில்லன் அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஹீரோடைய ஸ்வாடே உடஞ்சி போயிடுது. என்னுடைய பவர் என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, என் கூட ஏன்டா ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் இப்போ ஃபீல் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே சாக போகிறது உறுதி தான், உங்கள் கதை எல்லாத்தையும் நான் இங்கேயே முடிச்சிடறேன்னு வில்ல மேலே பறந்து போயிட்டு போயிருக்கான். அங்கே ஏரோ மாஸ்டர் நீங்கள் சேஃபாக இருங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். இவனுக்கு எப்படி இவ்வளோ ஆரம் அது உடனே வெளியே வந்துச்சு, இவ்வளோ பவர் இவனுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு ஹீரோவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். சரி, நான் அந்த அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுறான். அவன் வில்லனே பயந்து போயிடுறான். என்னது இவ்வளோ பவராக இவனோட ஸ்வாட்லேருந்து, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இவ்வளோ பவர் எங்கேருந்து இருந்துச்சு. அந்த ஸ்வாடை வில்லனை போய் அட்டாக் பண்ணிடுது. வில்லன் சத்து போயிடுறான். அங்கே இருக்க சோல்ஜரும் பார்க்குறான், ஏன்னா சுயேஸ்வன் ஆங்மன் சைட்லேருந்து வந்தவர், இவருக்கு இவ்வளோ பவர் இருக்கான், ஒருவேளை இதனால தான் தேர்டு பிரின்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ, வில்லன் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் அதுவும் கொண்டுட்டாரே, இவர் உண்மைக்குன்னு ஒரு பெரிய ஜீனியஸ் தான் போல், இவர்கிட்ட அளவுக்கு அதிகமான பவர் வேறு இருக்குது. இவரை மட்டும் மேஜிஸ்ட்ரி முன்னாடி நீ பிரின்சஸ் பண்ணி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஆசமான விஷயமாக தான் இருக்கும். உண்மைக்குன்னு இவருக்கு ரொம்ப திறமையான ஒரு மனுஷனாக வேறு இருக்கார். என்னுடைய ஆர்மர்லேருந்து வெளியே வர ஸ்பிரிச்சுவல் பவரோடு அவர்கிட்ட அதிகமான பவர் வேறு இருக்குது. ஹீரோவும் நினச்சி பார்த்துட்ருக்கான், இவனுக்கு உடனே இவ்வளோ பவர் எங்கேருந்து வந்துச்சு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவனால் எப்படி ஆக முடியும், இதை பற்றி ஏதோ ஒரு வியர்டாகவே இருக்கேன்னு சொல்லி ஹீரோ நினச்சி பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்க பொண்ணு என்னை காப்பாற்றினக்கு நன்றி, என்னை காப்பாற்ற போய் தான் நீங்கள் எல்லாருமே ஆபத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்லுது. அதனால ஒன்றும் இல்லை, ஹெல்ப் பண்ண வேண்டியது எங்களோட கடமை தான், நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி ஹீரோவை பற்றி ஹீரோ சொல்கிறான். நம்ம இந்த விஷயத்தை இதோட மறந்துடலாம், இவன் அட்டாக் பண்ண வந்தது எதுவுமே தெரிய வேணாம், லாங்கியன் சோகரில் இருக்கவங்க அவன் மேலே கோவப்படலாம், அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம அதை பேசி தீர்த்துக்கலாம். ஆமாம், அவன் மட்டும் நம்மளை கொன்றுப்பான், ஹீரோ மட்டும் காப்பாற்றலைன்னா இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறது, நம்ம இந்த இடத்துல செத்து தான் போயிருப்போம், நம்ம அவங்களை பேசி புரிய வைக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறான். ஹீரோவும் சொல்கிறான், நீ ரொம்ப ஒரு நல்ல பொண்ணாக இருக்க, நீ உன்னுடைய லைஃப்பை பற்றி நீ எதுவுமே ஃபீல் பண்ணலை, என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக நீ அவங்க கூட ஃபைட்டுக்கு போயிட்டேன், உன்னுடைய ஃபியூச்சரை பற்றி நீ எதுவுமே நினச்சி பார்க்கல, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, இந்த கண்ட்ரிக்கு வரதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், உங்களை பற்றி நான் சந்திச்சக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீ மட்டும் வரலைன்னா நான் இன்றைக்கே இறந்துருப்பேன். ஆனால் இது ஒருக்கானே இவன்கிட்ட எப்படி இவ்வளோ போகிறதும் சடனாக வந்துச்சு, இந்த மணிக்கு ஒரு ஈவலானால எப்படி நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே விட்டாங்க, இதை பற்றி ஏதோ ஒரு மர்மமாக இருக்குது. நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது, அவன்கிட்ட எப்படி இவ்வளோ அதிகமான ஒரு பவர் உடனே கிடைக்கும், ஒருவேளை கிங்டம் பற்றி நான் விசாரிக்கணுமோ, நம்மளோட கண்ட்ரியை பற்றி நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்குது. லாங்கியன் சோவில் இருக்கவங்களாம் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்களே கிடையாது, அவன் சீக்கிரட்டாக ஒன்று யூஸ் பண்ணான், அதுக்கப்புறம் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்பவுமே அதிகமாச்சு. என்வே அப்படி அதை எத்தனை யூஸ் பண்ணான்னு தெரில, அதுக்கப்புறம் அவனுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை விட அவனுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தெல்லாம் வேறு கிடச்சிச்சு. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு வேளை வார் தொடங்க போகிறாங்களோ, லாங்கியன் சோவில் இருக்கவங்க எல்லாருமே சுற்றி இருக்க கண்ட்ரி எல்லாத்தையுமே ஒரு வேளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ, எல்லா கண்ட்ரியும் அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி ஒரு வேளை நினைக்கலாம். என்னது நேஷ்னல் வாரா, நேஷ்னல் வார்னால் அது ரொம்ப கொடூரமாக இருக்குமே, நாங்கள் அவரெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மொத்தம் 789 கண்ட்ரி இருக்குது, அதில் 6 கண்ட்ரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரியாக இருக்குது.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ இருக்க கண்ட்ரி வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சு பார்த்தோம்னா, ஹீரோ இருக்க கண்ட்ரி 4வது லெவலில் தான் இருக்கு. ஆனா, அந்த லாங்கியன் ஷோங்கிறது இன்னும் அந்த லிஸ்ட்லேயே வரல. அத வந்து இவங்க வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, 6 லெவலில் ஒரு லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரி வேற ரொம்ப பெருசா இருக்கணும். இத பத்தி கோர்ட் வேற என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க கோர்ட்ல இருக்கவங்கள தானே வந்துட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. கோர்ட்ல இருக்கவங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில விட்டுற மாட்டாங்க. நேஷனல் வார் ஒரு வேளை தொடங்கணும் அப்படின்னா 4த் லெவல் எம்பரர் இருக்காரு. அவர் தான் கிங் கிங்டம்ல வார் தொடங்குவானாலும் தொடங்குவாரு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது? அவர் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ஆள். அவர் கண்டிப்பாக வந்து போரை வந்து தொடங்கி நம்ம வந்து அதை வந்து தடுத்தாகணும். அவன் அதனால தான் வந்துட்டு என்வையும் உள்ளே வந்திருக்கான். ஒருவேளை என்வி அனுப்பி வச்சது கூட அவராக தான் இருக்கலாம். அவங்க சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்துட்டு கைப்பற்றிட்டு நம்ம மேலே வந்துட்டு வார் தொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி மட்டும் அவங்க பண்ணிட்டாங்களா, லாங்ஹான்ஸோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிரும். நம்மளால் அதுக்கப்புறம் அவங்கள தோற்கடிக்கவே முடியாது. நம்ம அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஃபீட் பண்ணி ஆகணும். அவங்க பிளானை மட்டும் நம்ம முறியடிக்கல அப்படின்னா நம்ம கதை எல்லாமே அதோட முடிஞ்சிடும். அவங்கள யாராலையுமே அதுக்கப்புறம் தோற்கடிக்கவே முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இவனை வேற நம்ம வந்து கொன்னுட்டோமே! இது அவங்களுக்கு தெரிஞ்சால் இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருமே! நீங்கள் வந்து ஒரு ஈவில தான் கொன்னீங்க. இதை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. அதுக்கான ரீசன் நம்மக்கிட்ட இருக்குது. இவன் நம்மளை வந்து அட்டாக் பண்ண அதனால தான் நம்ம அவனை கொன்னோம். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஹீரோ வந்துட்டு எரோகிட்ட சொல்கிறான். அங்கே சீனை கட் பண்ணால் க்ரௌன் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. கடைசி ஏற வர நாங்கள் இந்த வருஷம் 5 மடங்கு வரி வசூலை வந்து ரொம்ப அதிகமாக்கியிருக்கோம்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? என்னுடைய ஆர்டரை மட்டும் யாருனாலும் கேட்கல அப்படின்னா அவங்க கதையை எங்கேயோ வந்து முடிச்சிருங்க. நான் மட்டும் தேர்டு பிரின்சஸை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவோம். அந்த லாங்ஹான் சாகா வந்து என் கையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாராலுமே என்னை தடுக்க முடியாது. ஜங், நீங்கள் தான் வந்துட்டு இந்த மனித குலத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். உங்களை தோற்கடிக்க யாராலையும் முடியாதுன்னு அங்கே இருக்கவன் சொல்கிறேன். நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்த? என்னை பற்றி யாருக்குமே தெரியல இன்னும். என்னுடைய திறமையெல்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அந்த கியூன் கண்ட்ரி இருக்குது. அதை நான் சும்மா விட மாட்டேன். லாங்ஹான் சாகா மட்டும் என் கைக்கு வரட்டும். அந்த கண்ட்ரி இருக்கே, அந்த கியூன் கிங்டமும் அடுத்து எனக்கு தான் சொந்தம். என்னை அதுக்கப்புறம் யாராலுமே தோற்கடிக்கவே முடியாது. எல்லார் கதையும் நான் முடிச்சிடுவேன். எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பேராசையில் அங்கே நடன க்ரௌன் பிரின்சஸ் கத்திட்டுருக்கான். இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சாங்க ஏதோ நடக்க போகுது, அடுத்து வார் தான் தொடங்க போகுது அங்கே இருக்க எல்லாருக்குமே. அது தெரியாமல் இங்கே இருக்க வேணாம், எல்லா கண்ட்ரியுமே எனக்கு தான் சொந்தம், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி கத்திட்டுருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.